இது ஒரு விதமான அழுத்தத்தை திமுகவுக்கு கொடுக்கணும். ஆட்சியில் பங்கு, அதிகாரத்தில் பங்குங்கிறது திமுகவினுடைய கொள்கையே கிடையாது. திமுகவினுடைய ஃபவுண்டிங் பிரின்சிபல்ஸ்னு ஒன்று இருக்குது. அந்த ஃபவுண்டிங் பிரின்சிபல்ஸில் மாநிலத்தில் வந்து சுயாட்சி, இதில் வந்து கூட்டாட்சி அப்படிங்கிற மத்தியில் கூட்டாட்சிங்கிறது தான் அவர்களுடைய ஃபவுண்டிங் பிரின்சிபல். ஒரு பேஸ், ஒரு அந்த ஃபவுண்டரையே வந்து தூக்கணும், அந்த ஃபவுண்டிங் பிரின்சிபலே தூக்கணும்னு நினைக்கக்கூடிய காங்கிரசினுடைய சித்தாந்தம் அங்கே எடுபடாது அப்படிங்கிறத தொடர்ச்சியாக திமுகவினுடைய தலைவர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் தெள்ள தெளிவாக பல்வேறு, அவரும் பிரஸ் மீட்டில் சொல்லியிருக்கிறார். இந்த என்டிடிவியோட ஒரு சப்மிட் நடக்கும் போதும் தெளிவாக இங்கே வந்து கூட்டாட்சிக்குரிய வேலைகளே கிடையாது, இங்கே வந்து பவர் ஷேரிங்க்குரிய வாய்ப்புகளே கிடையாதுங்கிறத தெளிவாக சொன்னதுக்கு அப்புறமும் திருப்பி மாணிக் தாக்கூர் போன்றவர்கள் மூலியமாக ஒரு ப்ரெஷரை கொடுத்து கொண்டே வர்றது வந்து ஒரு பார்கெனிங் தான். 40 சீட்டுக்கு அவர்கள் எழுதி கொடுப்பதாக தகவல். 25 சீட்டு லாஸ்ட் டைம்ல இருந்து 18 சீட்டை வின் பண்ணியிருக்கீங்க. அப்போ ஸ்ட்ரைக்கிங் ரேட் கிட்டத்தட்ட 70% இருக்குது. அதுவும் திமுகவுக்கு அன்றைக்கு மிகப்பெரிய ஒரு ஆதரவு அலை இருந்ததுனால அவர்கள் மேலே வந்ததாக திமுக தரப்பு உணர்கிறது. அதே சமயம் காங்கிரஸ் தரப்பு நாங்கள் கூட வந்ததுனால தான் நீங்கள் ஒட்டுமொத்தமான தமிழகத்திலையும் நீங்கள் ஆட்சியை பிடிச்சிங்கன்னு, அது ஈக்குவல் டைனமிக்ஸில் ஒவ்வொரு கட்சிகளும் அவர்களுக்கான சித்தாந்தத்தையும் அவர்களுக்கான ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டையும் சொல்றது இயற்கை தான். ஆனால் திமுகவை பொறுத்தளவுக்கு காங்கிரஸுக்கு அவர்கள் கழுது தேஞ்சு கட்டரும்பாக 1950களில் இருந்ததுக்கும் இன்றைக்கு அவர்களுடைய வாக்கு வங்கி 4% கீழே குறைஞ்சதுக்கப்புறம் அவர்களுக்கான அந்த பார்கெனிங் பவரை தொடர்ச்சியாக நிலைநிறுத்துவதற்கு திமுக இன்றைக்குமே அனுமதிக்காதுங்கிறத நம்ம தொடர்ச்சியாக பார்த்து கொண்டே இருக்கணும். அப்போது இன்றைக்கு அவர்கள் கொடுக்கணும்னு நினைக்கிறது 15 to 20 சீட்டுக்குள்ளதாங்கிற மாதிரியும், இவர்கள் 40 சீட்டை கேட்டது மாதிரியும் பல தகவல்கள் நம்ம வரும்போது அந்த ப்ரெஷரை எப்படி தாக்கு பிடிக்கிறோங்கிறதுக்கு இந்த மூவ்மெண்ட் ஒரு மிகப்பெரிய ஒரு மூவ்மெண்ட்டாக இருக்கும்.